வைரவன் மௌனமாக பத்திரிகை தாளை மடித்து முக்காலி மீது வைத்துவிட்டு காலி கோப்பையுடன் மெல்ல அங்கிருந்து கீழே நழுவி விட்டான். உட்கார பிடிக்காது எழுந்து வெளி வராந்தாவிற்கு வந்தார் தேவநாதன். மறுபடியும் அவர் பார்வை தோட்டத்தின் பக்கம் திரும்பியது. மதில் சுவர் ஓரமாக ஓங்கி வளர்ந்து நின்ற பலாமரம் முன்னைவிட இந்த தடவை அதிகம் காய்த்து விட்டிருந்தது. கிளைக்கு கிளை தூங்கிய பலா பிஞ்சுகளை பார்த்ததும் மறுபடியும் அவருக்கு அவளது நினைவு. 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் உதிர்விட முடியாத ஒரு நினைப்பு. தமயந்தி படிப்பில் மட்டும் கெட்டிக்காரி அல்ல, சமையலிலும் கைதேர்ந்தவள். அது அவளது பரம்பரை தொழிலாயிற்றே. விடுமுறைக்கு வந்த போதெல்லாம் அவள்தான் சமைப்பாள். பலா பிஞ்சுகளை பறித்து முள் போக சீவி துண்டமிட்டு உப்புடன் வேக வைத்து மசாலாவில் தோய்த்து எண்ணெயில் பொரித்து, சித்தப்பா மீன் வறுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்கோ என்று விளையாட்டாக சொல்வாள். ஒரு தட்டு நிறைய வைத்த வறுத்த பலாக்காய் துண்டங்கள் அத்தனையும் தின்று விடுவார். அவ்வளவு ருசி அவள் கை பக்குவத்திற்கு. சித்தப்பா ரொம்ப குளிராக இருக்கே சொல்லிக்கொண்டே போர்வையை எடுத்த அவர் மீது அவள் போர்த்தும் போது தவறி போய் அவளது பிஞ்சு விரல்கள் அவர் கழுத்திலே பட்டுவிடும். உடம்பெல்லாம் இன்ப பொறிப்பில் துடித்து போகும். நெஞ்சு வேகமாக அடித்துக்கொள்ளும். என்ன இப்படி வேர்த்து கொட்டது? கேட்டுக்கொண்டே அவள் துண்டை எடுத்து அவர் நெற்றி மீது துளிர்த்த வியர்வையை துடைத்து விடும்போது அதையெல்லாம் நினைத்து கொண்டதும் தமக்குள்ளே மூண்ட ஆத்திரத்தை அடக்க மாட்டாது படுக்கை அறை கதவை படார் என்று சாத்தி தாளிட்டு விட்டு படுக்கை மீது தொப்பென்று போய் விழுந்தார். தமயந்தி மோசக்காரி, பாவி, பற்களை கடித்தார். ஓங்கி சுவற்றின் மீது கையை மடக்கி கொண்டு குத்தினார். கை வலித்ததை ஒழிய மனதை கனத்த அந்த எண்ணங்களின் சுமை, வேதனை எதுவும் குறையவே இல்லை. அன்று பிற்பகல் அருகில் இருந்த டவுன் ஹைஸ்கூலில் பரிசளிப்பு விழா. தேவநாதன் விழாவுக்கு தலைமை வகித்து பரிசு வழங்க இருந்ததால் பகல் உணவிற்கு பின்னர் சில்க் ஜிப்பாவும் ஜரிகை அங்கவஸ்திரமுமாக கிளம்பிவிட்டார். தமது காரை அவர் தாமே ஓட்டுவது வழக்கம். போர்டிகோவில் நிறுத்தப்பட்டிருந்த காரை கழுவி துடைத்துவிட்டு வைரவன் டிரைவர் ஆசனத்து கதவை திறந்து வைத்துக்கொண்டு அவருக்காக காத்திருந்தான். விழா முடிஞ்சதும் அப்படியே மருந்து கடைக்கு போய்விட்டு 5 மணிக்கு மேலே தான் வருவேன். கடைக்கு நீ நாளைக்கு போகலாம். ஒரு நாள் கூட சமைக்க ஜாமான்கள் இல்லாமல் அப்படி துப்புருவா துடைச்சி வச்சிட்டியா? கேலியும் குரோதமுமாக கேட்டபடி வண்டிக்குள் ஏறிக்கொண்டார் அவர். அதில்ல, மாச கடைசி, கடையில் ரொம்ப கூட்டம் இருக்காது, வாங்கி வச்சுக்கிட்டா நடுவில் தட்டுப்படாது மென்று விழுங்கியபடி கதவை சாத்தினான் வைரவன். உன் சம்பளத்தை சாப்பாட்டறை மேஜை மேல் ராமாயண புத்தகத்துக்கு அடியில் வச்சிருக்க, எடுத்துக்கோ. போன மாதம் முன்பணம் 10 ரூபாய் வாங்கியிருக்க, அதை பிடிச்சு கொண்டு 40 ரூபாய் வச்சிருக்க, கணக்கு வச்சுக்கோ. உத்தரவிட்டு விட்டு அவர் காரை வேகமாக செலுத்தி கொண்டு தோட்டத்திலிருந்து சாலைக்கு மறைந்தார். கேட்டை சாத்தி விட்டு மெல்ல உள்ளே நடந்து வந்தான் வைரவன். அவனை தவிர அந்த பெரிய வீட்டில் அப்பொழுது யாரும் கிடையாது. வீடு கூட்டும் வேலைக்காரியை காலை 10 மணி அளவிலேயே வேலையை முடித்துக்கொண்டு பழைய சோற்றை அலுமினிய கிண்ணத்தில் அடைத்து கொண்டு கிளம்பி விடுவாள். மறுபடி அவள் பொழுது சாயும் வேலையில்தான் வந்து வாசல் கூட்டிவிட்டு பாத்திரங்களை தேய்த்து கொடுப்பாள். மாலை வேளையில் அவளுக்கு சோறு கிடையாது. வைரவன் தான் பரிதாபப்பட்டு கொண்டு ஒரு டம்ளரில் காப்பியை நிறைத்து யாரும் காணாத சமயம் துளசி மாடத்தருகே வைத்து விடுவான். வாசல் கூட்டும் வேலையை முடித்துக்கொண்டு பாத்திரங்களை துலக்க எடுத்து போடுவது போல் காப்பி டம்ளரை தூக்கி கொண்டு தோட்டத்து கிணற்றடியில் தலைமறைவாக லபக் லபக் என்று ஒரே விழுங்காக அதை வயிற்றுக்குள் கொட்டி கொள்வாள். வெளியாருக்குத்தான் தேவநாதன் பெரும் கொடைவள்ளல். வீட்டு வேலையாட்களுக்கு அவர்கள் உழைப்புக்கு தக்க ஊதியமும் சௌகரியமும் கொடுக்க விரும்பாத கல் நெஞ்சம் படைத்தவர். 40 வருடங்களுக்கு முன்னர் 20 ரூபாய் சம்பளத்தில் எடுபிடி ஆளாக அந்த வீட்டிற்குள் நுழைந்தவன் வைரவன். அப்பா நீலமேகம் காலத்தில் அது 40 ரூபாயாக பெருகிவிட்டிருந்தது. அவரது மகன் தேவநாதன் கொடைவள்ளலின் காலத்தில் வீட்டு வேலை, இடுபடி வேலை, சமையல் வேலை எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 50 ரூபாய் சம்பளம் கிடைத்தது. அதில் அடிக்கடி பிடித்தங்கள். ஆனால் அவன் அதை பற்றி குறைப்பட்டு கொண்டு ஒரு வார்த்தை பேசினவன் இல்லை. அவரது ஏளனமான பேச்சுக்களையோ சுடு சொற்களையோ காதில் போட்டுக்கொண்டதும் இல்லை. கடந்த 4 ஆண்டுகளாக அவரது கெட்ட குணம், முரட்டு சுபாவம் இரண்டும் முன்னைவிட அதிகரித்து விட்டிருந்தன. அதனால் அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனாலும் மௌனமாகத்தான் பொறுத்து கொண்டிருந்தான். புரட்சி செய்து வெளியேறிவிட முடியாத ஒரு சிக்கல். எருமை தோல் உனக்கு, ஏதாவது உரைச்சால் தானே, உப்பு போட்டு தின்னால் தானே உனக்க இருக்கும். அடிக்கடி அவனை அவர் இடித்து காட்டுவது உண்டு. அப்போதெல்லாம் வைரவன் ஒரு கணம் அசந்து போய்தான் நிற்பான். பின்னர் வாத்து சிறகின் மீது கொட்டிய தண்ணீரைப் போல அந்த வசவுகளை உதறிவிட்டு தன் வேலையை கவனிக்க தொடங்கி விடுவான். தாங்க முடியாத ஆத்திரத்தில் குமுறும்போது மட்டும் குளியல் அறைக்குள் நுழைந்து பச்சை தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டு முழுகுவான். அடுப்பருகே கொதிக்கும் பாலை பார்த்தபடி நிற்கும்போது கோபத்தை அடக்க முருகா முருகா என்று 108 முறை
வீட்டு குலதெய்வத்தை கூப்பிடுவான். வாயிற்கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வரும் முன் வைரவன் சில வினாடிகள் யோசனையுடன் நின்றான். தோட்டக்காரன் வாரத்துக்கு 2 முறைதான் வருவது வழக்கம். அன்று அவன் வராத இடைவெளியினால் வேலைக்காரி பொழுது சாயும் முன் தான் வருவாள். விழாவுக்கு தலைமை வகிக்கப் போயிருக்கும் தேவநாதன் வீடு திரும்ப வெகு நேரம் ஆகும். இதைவிட பொன்னான சந்தர்ப்பம் வேறு கிடைக்கப் போகிறதா? உடனடியாக அவனது உள்ளத்தில் திட்டம் உருவாகியது. கொஞ்ச நாட்களாக வீட்டு செலவிற்கு கொடுக்கும் பணத்தை பற்றிய விவரங்களை அறிய தேவநாதன் கண்குத்தி பாம்பாகி விட்டிருந்தார். அந்த வழியில் முன்பெல்லாம் அவனிடம் கொஞ்சம் காசு சேர்வது உண்டு. அப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லாது போய்விட்டது. கையில் கிடைத்த பழைய பத்திரிகை, ஓட்டை உடைசலான அலுமினிய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அப்போதைக்கு அப்போது அவன் கடையில் போட்டு கொஞ்சம் பணம் திரட்டினான். தோட்டத்தில் பழங்களை அவருக்கு தெரியாமல் அறுத்து விற்று, பழைய துணிகளை விற்று அவன் சிறுக சிறுக காசு சேர்க்க முடிந்தது. மழை பெய்து தீர வேண்டிய பஞ்சம் பனி பெய்தா தீரும் என்ற அலுப்பு அவனுக்கு. சில நாட்களாக அவனுக்கு ஒரு யோசனை. பின்பக்கத்து அறையில் பரணையில் பழைய ஜாமான்கள் பல காலமாக குவித்து வைக்கப்பட்டிருந்தன. தேவநாதனுக்கு அவைகளை பற்றியெல்லாம் பரிசோதித்து கணக்கு வைத்துக்கொள்ள பொழுது இருக்கவில்லை. ஒரு முறை ஒட்டடை தட்ட உள்ளே நுழைந்தபோது பார்த்த நினைவு. ஒரு பெரிய விசேஷத்தின் போது எடுத்து உபயோகித்த பாத்திரங்களை மறுபடியும் பரணையில் ஏற்றியவர்கள் தவறுதலாக 2 வெள்ளி தட்டுகளையும் ஒரு கிண்ணத்தையும் ஒரு ஈய சொம்பையும் பித்தளை அண்டா சருவங்களுடன் சேர்த்து தூக்கி பரணையில் போட்டு விட்டிருந்தனர். தான் கண்ட அந்த உண்மையை அவன் தேவநாதனிடம் சொல்லவே இல்லை. அவரது கணக்கில் இல்லாத அந்த பொருள்களை சமயம் வந்தபோது தன் கணக்கில் சேர்த்து கொள்ள அவன் காத்திருந்தான். பரபரப்பாக பின்கட்டுக்கு விரைந்தான். தோட்டத்து கதவை மெல்ல திறந்து தேவநாதன் எதையாவது மறந்து வைத்துவிட்டு எடுக்க வந்து தொலைய போகிறார் என்று சற்று நேரம் வேவு பார்த்தான். பின்னர் கதவை தாளிட்டு கொண்டு தாழ்வாரத்தில் சாத்தியிருந்த ஏணியையும் கூடத்து மேஜை மீது இருந்த டார்ச்சுமாக அந்த அறைக்குள் நுழைந்தான். அந்த அறையை பெருக்கி ஒட்டடை தட்டி 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டிருந்தது. மூடி கிடந்த ஜன்னல் கதவுகளை திறப்பதற்குள் தோள்பட்டை கழன்றது அவனுக்கு. குப்பென்று வீசிய காற்றில் பறந்த புழுதி மூக்கை அடைக்க பலமுறை பலமாக தும்மினான். பரணை மீது ஏணியை சாத்திவிட்டு வேட்டியை வரிந்து கட்டிக்கொண்டு மெல்ல ஏறினான். பரணையில் ஒரே கும்மிருட்டு. இடது கையால் டார்ச்சை பொருத்தி கொண்டு வலது கையால் அண்டா குண்டாக்களை தடவிக்கொண்டு அதற்குள் பாத்திரங்கள் இடையே கபட கடபட என்ற சத்தம் எழுப்பிக் கொண்டு நகர்ந்தான். முடிவில் அவன் தேடிய வெள்ளி பாத்திரங்கள் ஒரு வெந்நீர் தவளைக்குள் கிடந்தன. கையை விட்டு துழாவி அவைகளை வெளியே எடுத்தான். கனமான குத்து விளக்கையும் விட மனமில்லை. அதையும் எடுத்துக்கொண்டான். இடுப்பிலை தயாராக வேட்டி மீது சுற்றி கொண்டிருந்த கனமான துப்பட்டியை எடுத்து போட்டு ஜாமான்களை அதில் வைத்துக்கொண்டு மெல்ல கீழே இறங்கி வந்தான். பின்னர் அவன் வேகமாக செயல்பட வேண்டியிருந்தது. ஏணியை கொண்டு இருந்த இடத்தில் வைத்துவிட்டு வந்தான். கால் பட்டு பாதம் பதிந்து அடையாளம் காட்டிய அறையின் தூசி முழுவதையும் கூட்டி எடுத்து குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு கதவை பூட்டினான். வெகு நேரம் பரணியின் கூரை தலையில் இடிக்க, ஒட்டடை முகத்தில் கோலமிட, தூசி மூக்கை அடைக்க தேடி எடுத்த அந்த பொருள்கள் கொண்ட மூட்டையை பத்திரமாக தூக்கி கொண்டு உக்ரான அறைக்கு வந்தான். தேவநாதன் அந்த பக்கம் தப்பி தவறி கூட எட்டி பார்ப்பதில்லை. ஜாமான் அறையிலிருந்து வெளிவரும் கலவை மனம் அவருக்கு பிடிக்காத விஷயம். மூட்டையை பருப்பு பீப்பாய்க்குள்ளே தள்ளி அழுத்தி மூடி கதவை பூட்டினான். அழுக்காகிவிட்ட வேட்டி பனியன்களை களைந்துவிட்டு தலை முழுகி வேறு உடுத்தி கொண்டான். சோப்பு போட்டு துணிகளை தோய்த்து அலசி பிழிந்து கொடியில் போட்டுவிட்டு நேற்று நிறைய திருநீற்றை அப்பிக்கொண்டு வெளிவந்த போதுதான் அவனுக்கு நிம்மதியாக மூச்சு வந்தது. ஆனாலும் இதையும் வெகு நேரம் படபடத்து கொண்டுதான் இருந்தது. மாலை பொழுது மங்கிய வேளையில் பெரிய பூ மாலையுடன் வீடு திரும்பிய தேவநாதனை பார்த்தபோது குற்ற உணர்வில் அவன் குன்றி போனான். இருந்தாலும் சமாளித்தான். மறுநாள் காலை தேவநாதன் காஃபி பலகாரத்துக்கு பின்னர் மாடி அறைக்கு பத்திரிகைகளுடன் போன பின்பு அவன் கடைக்கு கிளம்பினான். அத்தனை பெரிய மூட்டையுடன் வெளியேறினால் மாடியிலிருந்து அவர் பார்த்துவிட்டால் என்ற அச்சம். வெள்ளித்தட்டுகளில் ஒன்றை மட்டும் ஜாமான் வாங்கும் சாக்கு பைக்குள் சுற்றி கொண்டு வேகமாக அவன் தோட்டத்தை தாண்டி வெளியே நழுவினான். வாடிக்கையான கடையில் வீட்டு ஜாமான்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டு பணத்தை கொடுத்து பில்லை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டான். பின்னர் காகிதத்தில் சுற்றிய வெள்ளித்தட்டுடன் பஸ் ஏறி பக்கத்து டவுனுக்கு சென்றான். அங்கே அவனுக்கு ஒரு கடைக்காரரை தெரியும். இந்த மாதிரியான வியாபாரம் அவரிடம் ஏராளம். யார் நீ, எங்கே வந்த, என்ன கொண்டு வந்திருக்கிற என்ற எந்த விவரமும் கேட்க மாட்டார். வாங்கியதை உடனடியாக உருக்கி உருமாற்றி தமது மொத்த வியாபார கடைக்கு பக்கத்து டவுனுக்கு அனுப்பிவிடுவார். காகிதத்தில் சுற்றி வைத்திருந்த வெள்ளித்தட்டை அவர் முன் வைத்தான் வைரவன். கடைக்காரர் தட்டை எடை போட்டார். பழைய காலத்து பொருள், தின்னென்ற நல்ல கனம். இருந்தாலும் வெள்ளி விலை உயர்ந்து விட்டதன் விளைவாக அவனுக்கு அந்த தட்டுக்கு மட்டும் 1100 ரூபாய் கிடைத்தது. அவனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. பணத்தை வாங்கி பர்சுக்குள் அடக்கி கொண்டு வேகமாக பஸ் நிலையத்திற்கு விரைந்தான்.
மறுநாள் அவன் காய்கறி வாங்கி வர பகல் வெளியே கிளம்பினான். இடுப்பிலே பர்சில் கனத்த பணத்தைப் போல மனதிலும் குற்ற உணர்வு சுமையாக கனத்து கொண்டிருந்தது. பஸ்ஸை பிடித்து வெகு தொலைவில் இருந்த அந்த டவுனுக்கு அவன் வந்தான். தேவநாதனுக்கு தெரிந்தவர்கள், அவனை கண்டுகொள்கிறவர்கள் அங்கே யாருமே கிடையாது என்ற துணிவு. அங்கிருந்த வங்கியில் ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் ரூபாய் 1000க்கு எடுத்தான். அருகில் இருந்த தபால் நிலையத்திற்கு விரைந்து அதை உடனடியாக தன் மனதிலே எழுதி வைத்து கொண்டிருந்த முகவரிக்கு ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பிவிட்டு பரபரப்புடன் ஊருக்கு திரும்பினான். எவ்வளவு முயன்றும் அவன் வீடு திரும்புவதற்கு கொஞ்சம் நேரமாகிவிட்டது. தேவநாதன் ஹாலுக்குள் முன்னும் பின்னும் கூண்டில் அடைக்கப்பட்ட புலியாக உலாவிக் கொண்டிருந்தார். ஓசைப்படாது பின்வழியாக கதவை திறந்து கொண்டு சமையல் அறைக்குள் புகுந்து அவசரமாக அடுப்பை பற்ற வைத்தான். முன்னதாக செய்துவிட்டு போன ரவா உப்புமாவை சூடாக்கி காபியுடன் கொண்டு வந்து ஓடி வந்து சாப்பாட்டு மேஜை மீது வைத்தான். வேலை தவறிவிட்டதென்று கோபம் தேவநாதனுக்கு. பசி பொறுக்காத ஜென்மம். ஐயா ஊரை சுத்திவிட்டு இப்பதான் வருகிறாக்கும். ஏளனமாக கேட்டபடி சாப்பாட்டு அறைக்குள் வந்தார். மௌனமாக கெட்டியில் இருந்த காப்பியை கோப்பையில் வார்த்து வைத்துவிட்டு தூர கையை கட்டிக்கொண்டு பணிவோடு நின்றான் அவன். 2 வாய் உப்புமாவை விழுங்கிவிட்டு அவர் அவனை உற்று பார்த்தார். கடை ஜாமான் பில், காய்கறி பில் எல்லாம் இருக்கு இல்லையா? கொண்டு வா, கணக்கு பார்க்கணும் சீறினார். உள்ளே மறைந்த வைரவன் சில வினாடிகளில் பில்லையும் மீதி சில்லறையையும் மேஜை மீது வைத்தான். டிஃபன் சாப்பிட்டதும் பில்களை ஆராய்ந்து கணக்கிட்டு திருப்தியுடன் சில்லறையை அள்ளி தம் பைக்குள் போட்டுக்கொண்டார். எங்கே உன் பழைய புத்தியை காட்டி விடுவியோன்னு நான் அப்போதைக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. இந்த வீட்டில் நீ வேலை செய்கிறாயோ? பிழைச்சே, இல்லாட்டி என்று கூறிவிட்டு பகபகவென்று சிரித்தார் தேவநாதன். முகம் சிவந்து போன வைரவன் மூலையில் சுவற்றின் ஓரமாக ஒட்டி கொண்டு நின்றான். அவன் நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. சில வருஷத்துக்கு முந்தி நடந்த கதை அது. சமயம் வந்த போதெல்லாம் அவர் அதை எடுத்து போட்டு அவனை குத்தி குதறி கொண்டிருந்தார். தந்தை இறந்ததும் மகன் சொத்துக்களுக்கு அதிபதியான சமயம் அது. வைரவன் மனைவி சிறு வயதிலேயே இறந்து விட்டாள். அவனுக்கு இருந்த உறவெல்லாம் அவள் விட்டு போன ஒரு பெண் குழந்தை. அவள் தன் தாய் வழி பாட்டியிடம் வளர்ந்து கொண்டிருந்தாள். வருஷத்துக்கு ஒரு முறை 4 நாட்கள் லீவு வாங்கி கொண்டு குழந்தையை பார்த்துவிட்டு அவள் செலவிற்கு பணம் கொடுத்து விட்டு வருவது அவன் வழக்கம். 10வது வயதில் அவளுக்கு கடும் காமாலை நோய் வந்து விட்டிருந்தது. ஊரிலிருந்து தந்தி வந்தது. மாதத்தின் நடுவே அவன் ஊருக்கு எப்படி போக முடியும்? தேவநாதன் உத்தரவு கொடுக்க மறுத்து விட்டார். ரொம்பவும் அதிகமாகிவிட்டது, குழந்தை பிழைக்க மாட்டாள் என்று அடுத்தபடியாக வந்த தந்தியைக் கண்டு அவன் அலறி துடித்து அழுதான். போய் தொலை என்று எஜமான் உத்தரவு கொடுத்தார். ஆனால் சம்பளத்தை முன்பணமாக கொடுக்க மறுத்து விட்டார். அது சமயம் அவனிடம் கையில் காசு எதுவும் இருக்கல. சமீபத்தில் தான் குழந்தையை பார்க்க போனவன் இருந்ததையெல்லாம் கொடுத்து விட்டு வந்திருந்தான். மறுபடியும் ஊருக்கு போக ரயிலுக்கு சீட்டு வாங்க கூட அவனிடம் காசு இல்லை. அவர்கள் வீடே கதி என்று உழைத்து கொண்டிருந்தவனுக்கு வெளியில் கிராமத்தில் நெருங்கிய நண்பர்கள் யாருமே கிடையாது கடன் கொடுத்து உதவுவதற்கும். வைரவன் ஏழையானாலும் தன்மானம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவன்தான். கொள்கைகள் பல உள்ளவன்தான். அரக்கன் அடியில் அழுத்தப்பட்டவனாக வாழ நேர்ந்த துர்பாக்கியம் ஏற்பட்டபோது அவசரம் என்ற நிலை வந்ததும் அவன் கொள்கைகளை காற்றிலே ஊதிவிட்டான். அப்பொழுது ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அந்த இழிவான காரியத்தில் இறங்கினான். தேவநாதன் தங்கை பட்டை போட்ட கடிகாரம் அணிந்து கொண்டிருந்தார். அடிக்கடி அதை குளியல் அறையில் வைத்துவிட்டு மறந்து போவதும் உண்டு. அன்று காலை அவன் புறப்படும் முன் கவனித்தான். ஐயா கடிகாரத்தை குளியல் அறையில் வைத்துவிட்டு திருச்சிக்கு ஏதோ காரியமாக போயிருந்தார். லபக்கென்று அதை கொத்தி கொண்டு தன் மூட்டையுடன் அவன் வெளியேறிவிட்டான். பக்கத்து டவுனில் தங்கப்பட்டையை மட்டும் நகைக்கடை ஒன்றில் விற்று பணத்தை எடுத்துக்கொண்டு கடிகாரத்தை சப்பாத்தி காட்டில் வெறுப்புடன் வீசிவிட்டு ஊருக்கு புறப்பட்டு விட்டான். அவன் போனது நல்லதாகிவிட்டிருந்தது. சில தினங்களில் அவனது ஒரே மகள் நோய் கடுமையிலிருந்து மீளாது இறந்து போய்விட்டாள். மகளை இழந்த துக்கத்திலே மருகி போய் 1 மாதத்துக்கு மேல் அவன் ஊரிலே தங்கிவிட்டான். கைப்பணமெல்லாம் கரைந்த பின்னர் அவனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. வேலைக்கு திரும்பி வர வேண்டியிருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவனை கண்ட தேவநாதன், அப்படியே நில் என்று இடியோசையாக முழங்கினார். அவனுக்கு புரிந்துவிட்டது. பாவி பயல் கண்டுபிடித்து விட்டானே. பின்பக்கம் இருந்த காலியான அறைக்குள் அவனை அழைத்துச் சென்றார் தேவநாதன். வெளவெளவென்று நடுங்கிக் கொண்டு நின்றான் அவன். அந்த குடும்பத்திலே யாரும் செய்யாத ஒரு கேவலமான காரியத்தை செய்துவிட்டோமே என்ற குற்ற உணர்வின் சுமையில் தத்தளித்தான். நெஞ்சு உலர்ந்து நான் வறண்டு பேச தோன்றாது விழித்தான். கடிகாரத்தை என்ன செய்த? படுவா ராஸ்கல், திருடி கொண்டு போய் விடுத்திருக்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
அந்த கடைக்காரன் ஒப்புக்கொண்டு பயந்து போய் தங்கப்பட்டை என்னிடம் திருப்பி கொடுத்துட்டான். கடிகாரம் எங்கே? உரிமையபடி சுவற்றில் தொங்கிய சாட்டையை கையில் எடுத்துக்கொண்டார். கிளியில் அவன் பதறி போய்விட்டான். திருட்டு குற்றத்திற்கு அவனை போலீஸில் ஒப்படைத்து விடுவாரோ? போலீஸ், சிறை இதெல்லாம் கேட்டறியாத கௌரவமான குடும்பத்திலிருந்து வந்தவனாச்சே. கடவுளே! உண்மையை சொல். சுரீர் என்று முதுகின் மீது சாட்டை விழுந்தபோது வேதனையில் அவன் துள்ளினான். மன்னிச்சுக்கோங்க எஜமான், ஆபத்துன்னு தந்தி வந்தது. ஊருக்கு போக பணம் இல்லை. என் குழந்தை செத்து விட்டாள் எஜமான். அந்த ஒரு தண்டனையே எனக்கு போதும் போதும் என்று கண்ணீர் விட்டு கதறினான். அதுக்காக திருட சொல்லிச்சா? போய் பிச்சை எடுக்கிறது தானே. கடிகாரம் எங்கேடா படுவா? மறுபடியும் ஓங்கி சாட்டை அவன் முதுகில் விழுந்தபோது அவன் வீறிட்டு அலறி விட்டான். அடிக்காதீங்க, என்னால் தாங்க முடியாது, செத்து போயிடுவேன். அந்த கடிகாரம் என்கிட்ட இல்லை. தூக்கி சப்பாத்தி காட்டில் வீசி எரிஞ்சிட்டேன். இப்போ போய் தேடினா கிடைக்காது. தேவநாதன் கோபத்தில் குதித்து போனார். பாவி, அது என் பாட்டன் காலத்து பொருள். அநியாயம் பண்ணிட்டியே. உன்னை நான் சும்மா விட போகிறதில்ல. வீட்டில் இருந்த வைர மாலையை காணும்னு போலீஸில் புகார் பண்ண போகிறேன். அந்த கடைக்காரன் கடிகாரப்பட்டியை விற்க வந்ததுக்கு சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறான். மாமியார் வீட்டுக்கு போய் வந்திருக்கிறேன். இப்போ இன்னொரு மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த சுகத்தையும் அனுபவிச்சுப்பார் ராஸ்கல். மீண்டும் ஓங்கி அவன் முதுகிலை சாட்டையை வீசினார். தொப்பென்று அவர் காலடியில் சுருண்டு விழுந்தான் வைரவன். ஐயா, சத்தியமாக சொல்கிறேன், நான் திருடணுங்கிற ஆசையில் செய்யலை. குழந்தைய உசுரோடவாவது ஒரு முறை பார்க்கணுங்கிற தவிப்பில் தான் தப்பு காரியத்தை செஞ்சிட்டேன். மன்னிச்சுடுங்கோ. கடிகாரத்துக்கு உண்டான பணத்தை உழைச்சி கடன் தீர்த்து விடுகிறேன். ஐயா, கருணை காட்டுங்க. உங்கள் முருகன் சன்னதியில் கற்பூரத்தை அணைச்சி வேணுமானா சத்தியம் செய்து கொடுக்குறேன். எஜமான், இந்த ஏழையை மன்னிச்சிருங்கோ. கதறி கண்ணீரால் அவர் கால்களை கழுவினான். சி கழுத, விடு கால என்று பந்தை போல் அவனை எட்டி உதைத்து தேவநாதன் தன் மீசையை தடவிக்கொண்டு சற்று நேரம் சிந்தனையோடு நின்றார். திருடிய பின் வழக்கமாக எல்லா பயல்களும் சொல்கிற காரணம்தான் நீயும் சொல்கிற. ஆபத்து வந்துட்டா மற்றவங்க பொருளை அள்ளி கொண்டு போகிறது நியாயமா? தொலை, விட்டுடுறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. வீட்டு வேலை, சமையல் வேலை, மற்ற எடுபிடி வேலை எல்லாத்தையும் நீ தான் கவனிக்கணும். இந்த மாதத்தோட வீடு கூட்டுகிற வேலைக்காரி, தோட்டக்காரன் 2 பேரை தவிர மற்றவங்க எல்லாரையும் நிறுத்திவிட போகிறேன். அப்போ தான் தொடர்ந்து வீட்டில் ஏதாச்சும் காணாமல் போனால் குற்றவாளியை கண்டுபிடிக்க எளிதாக இருக்கும். அடுத்த வாட்டி ஏதாவது தப்பு தண்டா பண்ணினியோ நான் பொறுக்க மாட்டேன். கடிகாரம் விலை 1000 ரூபாய். உன் சம்பளத்திலிருந்து மாதம் பிடிச்சுக்குவேன், சரியா? வேறு வழியின்றி அவன் ஒப்புக்கொண்டான். அந்த 1000 ரூபாய் கடனுக்கு அவன் ஓடாக உழைத்தான். சிறுக சிறுக தன் சம்பளத்திலிருந்து அவர் பிடித்து கொண்டார். அதற்கு பின்னர் அவன் தேவநாதனது கொத்தடிமையாக அல்லவா போய்விட்டான். அவருக்கு பயந்து கொண்டு அவர் செய்த அத்தனை காரியங்களுக்கும் உடந்தையாக இருக்க வேண்டிய ஒரு அவல நிலையில் அவன் சிக்கி கொண்டு விட்டான். மருந்து கடை வியாபாரத்தில் மட்டுமே அவர் பெருந்தனக்காரராகிவிடவில்லை. மர்மம் அவனுக்கு விரைவில் விளங்கிவிட்டது. சில கடத்தல் பொருள்களை, போதை மருந்துகளை அவர் விற்று பணத்தை குவித்து கொண்டிருந்தார். அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ரகசியமாக யாருக்கும் தெரியாது சொன்ன இடத்திலே கொண்டு சேர்ப்பிக்க வேண்டியதொரு வேலையும் அவனுடையதாகிவிட்டிருந்தது. அத்துடன் மட்டுமா, ரகசியமாக மது புட்டிகளை வாங்கி கொண்டு வந்து பின்னறைக்குள் வைத்து பூட்டி அவர் கேட்ட பொழுது மாடி படுக்கை அறையில் கண்ணாடி டம்ளர் ஐஸ் துண்டங்களுடன் கொண்டு வந்து வைக்க வேண்டிய வேலையும் அப்போதைக்கப்போது அவரது மிருக வெறிக்கு அவர் விரும்பிய பெண்கள் வீட்டுக்கு தூது நடக்க வேண்டிய மட்டமானதொரு வேலையும் கூட சேர்ந்து கொண்டது. இதையெல்லாம் விட பேசாது திருடன் என்ற பட்டத்துடன் கம்பி எண்ணிவிட்டு வெளியே சுதந்திரமாக வந்திருக்கலாமே. மூட்டை தூக்கி கூட பிழைத்து கொள்ளலாம். ஏன் போலீஸ் என்றதும் பயந்து ஒப்புக்கொண்டோம் என்று தன்னையே அவன் சாடிக்கொண்டு வருந்தியதுண்டு. சில சமயங்களில் கண்ணீர் விட்டு அழுததும் உண்டு. புதை மணலுக்குள் காலை விட்டவன் போல் விடுவித்து கொண்டு ஓடத் தெரியாது அவருடன் அக்கிரமங்களில் பங்கு கொண்டு அவனும் உழன்று கொண்டிருந்தான். டேய் வைரவா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தேவநாதனின் இடி முழக்கம் மேல் அறையிலிருந்து வந்தது. விழிப்புற்று அவன் விரைவாக மாடிப்படிகளில் ஏறினான். ஜிப்பாவையும் வேட்டியையும் கலைந்துவிட்டு பட்டை கோடுகள் போட்ட பச்சை வண்ண பைஜாமாவையும் சட்டையையும் அணிந்து கொண்டு அவர் படுக்கை மீது சாய்ந்து கிடந்தார். லேசாக காய்ச்சல் அடிக்கிற போல இருக்கு. கொஞ்சம் மிளகு ரசம் சீக்கிரம் வச்சு சாதத்தோட எடுத்துக்கிட்டு வா, உத்தரவிட்டார். டாக்டரை கூப்பிட்டுட்டு வரட்டுங்களா? பணிவுடன் அவன் கேட்டபோது எரிந்து விழுந்தார் அவர். சொன்னதை செய். எனக்கு உன் உபதேசம் தேவையில்லை. போடா கழுதை, அதிக பிரசங்கி.
அதட்டினார். மறுநாள் காலை எழுந்ததும் காஃபி பலகாரம் சாப்பிட்ட பின்னர் தோட்டத்திற்குள் உலவிக் கொண்டிருந்த தேவநாதன் உள்ளே வந்தபோது வக்கீல் வரதராஜனும் கூட நுழைவதைக் கண்டான் அவன். வக்கீலுக்கு இப்போது என்ன வேலை? ஆவலில் அவன் மண்டை வெடித்தது. வைரவா, வக்கீல் ஐயாவுக்கு சூடாக காஃபி எடுத்துக்கொண்டு வா. உத்தரவிட்டபடி ஹாலுக்குள் நுழைந்தார் தேவநாதன். காபி கேட்டிலுடன் அவன் வெளிப்பட்ட போது கவனித்தான். வக்கீல் ஐயா கையில் தடிமனானதொரு காகித உரை இருந்தது. உயில் எழுதி கொண்டு வந்திருக்கிறாரா? அப்படி ஐயாவுக்கு உடம்புக்கு என்ன வந்து விட்டது உயில் எழுத? சந்தேகமும் வியப்பும் தாளாது அவன் மரத்தட்டை காஃபி மேஜை மீது வைத்துவிட்டு அப்பால் நகர்ந்தான். ஆனால் உள்வாசலை மறைத்து கொண்டு தொங்கிய கனமான திரைக்கு பின்னால் நின்றபடி காதை தீட்டி கொண்டான். நல்ல வேளை, இருவரும் தமிழிலேதான் பேசினார்கள். இடையிடையே கலந்து வந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு அவனாக ஊகித்து அர்த்தம் புரிந்து கொண்டான். காப்பியை கோப்பையில் நிரப்பி ஆளுக்கு ஒன்றாக கையில் எடுத்துக்கொண்டு மெல்ல அறிந்து கொண்டே பேசினார். ஒரு கோடியில் எழுதி பழைய உயிலிலேயே சேர்த்திருக்கலாம். நீங்க என்னவோ எல்லாத்தையும் புதுசா எழுத சொன்னீங்க. படிக்கட்டுமா? வேண்டாம், ஏற்கனவே படிச்சு பார்த்துட்டேனே, அது போதும். என் கையெழுத்தும் சாட்சி கையெழுத்தும் தான் பாக்கி. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு சார். முந்தின உயிலில் சொத்து முழுவதையும் கோவில், பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரியின் தான தர்மங்களுக்கு எழுதி வச்சிருந்தீங்க. அது 4 வருஷத்துக்கு முந்தி எழுதின உயில். தமயந்தி மேலே ஏற்பட்ட கோபம் மனசு ஒடிஞ்சு போய் எழுதி வச்சேன். இப்போ எனக்கு அடிக்கடி அந்த குழந்தையின் நினைவு மனசை ரொம்ப வேதனை பண்ணுது. அதனால்தான் இந்த புதிய உயில். என் சொத்தில் 3/4 பகுதி அவளுக்கும், அவளுக்கு பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கும் 1/4 தர்மத்துக்கு மாற்றி எழுத சொன்னேன். உங்கள் பெருந்தன்மையை கண்டு நான் பூரிச்சு போகிறேன் சார். அந்த பெண் உங்களை அவமானப்படுத்திட்டு ஓடி போனவள் ரொம்ப மனம் நொந்து துக்கப்பட்டு அதே நோயாகி நீங்கள் கொஞ்ச காலம் படுக்கையாகி விட்டீங்க. இந்த கிராமம் செய்த புண்ணியம், அந்த மட்டுக்கு நீங்கள் பிழைச்சி எழுந்து விட்டீங்க. ஆமாம், அவள் உயிரோடு இருக்கிறாள்னு நீங்கள் நம்புறீங்களா? வரதராஜன் படபடவென்று பேசினார். நான் நம்புகிறேன். என் கண்மணி தமயந்தி எங்கேயோ சோத்துக்கில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறாள். அந்த நினைப்பு வரும்போதெல்லாம் என்னால் உறங்கவே முடியவில்லை, உண்ணவும் முடிகிறதில்லை. அந்த பயல் அவளை மோசம் செய்துவிட்டு போயிருக்கிறான் என்று உள்மனம் சதா புலம்புகிறது. இந்த காலத்து பசங்களை கபடமில்லாத வெள்ளை உள்ளம் கொண்ட சின்ன பெண்கள் நம்பினால் தமயந்தியின் கதியைத்தான் அடைவார்கள். அவரது குரல் தழுதழுத்தது. வருத்தப்படாதீங்க தேவநாதன். என்ன செய்கிறது? அந்த பெண் படிச்சிருந்தும் இப்படி ஒரு புத்தி. பத்திரிகைகளில் பல மாதங்கள் விளம்பரப்படுத்தினீங்களே, போலீஸ்க்கு கூட புகார் கொடுத்தீங்க, ஆஸ்பத்திரிகளெல்லாம் தேடச் செய்தீங்க. மாயமாக மறைந்து போனவங்க திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தேவநாதன் துயர பெருமூச்செறிந்தார். சோகமாக முருவளித்தார். தமயந்தி திரும்பி வருவாள், கட்டாயம் வருவாள். என்னிடம் அவளுக்கு ரொம்ப பயம் உண்டு. அதனால் இப்போ வரமாட்டாள். நான் உயிரோடு இருக்கும் வரை இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாள். எனக்கும் வயசாகி கொண்டு போகிறது. கொஞ்ச காலமாக இரத்த அழுத்தம் வேறு, இருதயம் கொஞ்சம் பலகீனமாக இருக்கு. திடீர்னு எனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நீங்கள் உயிலில் கண்டபடி 6 மாதத்துக்கு குறையாமல் எல்லா பத்திரிகைகளிலும் என் குடும்பத்து வக்கீல் என்கிற நிலையில் அவள்தான் என் சொத்துக்கு வாரிசு என்கிற உரிமையை விளம்பரப்படுத்த வேண்டும். காசு பணம் இல்லாது தவிக்கிறவள் அத்தனை சொத்தும் தனக்கு கிடைக்கப் போகிறதென்றால் ஆசையோடு கட்டாயம் வருவாள். ஒரு சமயம் வராவிட்டால் அதற்கு உயிலில் ஒரு ஷரத்து இருக்கிறதே. 6 மாதம் பத்திரிகைகளில் தொடர்ந்து விளம்பரப்படுத்தியும் அவள் வராவிட்டால் அந்த பங்கு சொத்தையும் நான் குறிப்பிட்டிருக்கும் தான தர்மங்களுக்கு விநியோகிக்க வேண்டியதுதான். குழந்தையிலிருந்து ஆசையுடன் எடுத்து வளர்த்தேன். பால் ஊட்டி வளர்த்த பச்சை கிளின்னு பெருமையாக இருந்தேன். பால் வார்த்து ஒரு நாகப்பாம்பை வளர்த்தேன்னு யார் நினைச்சா? இந்த வீட்டு உப்புக்கு கொடுத்து வச்சிருந்தா சொத்து கிடைக்கட்டும், அவள் நன்றாக வாழட்டும், அதுதான் என் ஆசை.